இனிய மாலை உற்சாக வணக்கம். வாருங்கள் நவஜெய ஜோர் வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கும் நேயர் வணக்கம் அன்பு உறவுகளே. பாமுகம் டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலி நூடாக நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள், பார்த்தும் கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இன்று 662வது மகரந்த சிதறல் மிக அழகாக மலர இருக்கின்றது. நெடுஞ்சீவை பிரபலமாக கொண்ட இவர் பிரான்சில் வாழ்ந்த அனுபவம் கொண்டவர். தற்போது லண்டனில் வாழ்ந்து கொண்டிருப்பவர். மலேகத்தின், அதாவது நுவரேலியா அந்த மாவட்டத்தின் கொட்டக்கல பகுதியில் உள்ள ரைட்டன் என்ற ஒரு எஸ்டேட்டில் ஆசிரியராக பணிபுரிந்த அனுபவம் கொண்டவர். தொடர்ந்து மெல்லாவி மத்திய கல்லூரியில் ஆசிரியராக பணிபுரிந்த அனுபவம் கொண்டவர். 2008ஆம் ஆண்டு புலம்பெயர்ந்து பிரான்சில் வாழ்ந்து அங்குள்ள மக்களோடும் வாழ்ந்த அனுபவம் இருப்பது. இப்பொழுது லண்டனில் வாழ்ந்து வருகின்றார். அவருடைய தமிழ் மொழி கற்பிப்பதில் ஆழ்ந்த அனுபவங்களை கொண்டவர். எதனையும் சமூகம் தன்னோடு எப்படி இணைய வைப்பது, ஒன்றிணைப்பது, எப்படி இலகுவாக கல்வியை புகட்டுவது என்பதில் மிக சாதுரியமாக பயிற்றுகின்றவர் என்பதை அறிந்த ஒருவர் திருமதி ராசம்மா ராமநாதன் ரவீந்திரநாதன் என்று மிக அழகாக ஒரு நீண்ட பெயரை கொண்ட ஒரு ஆசிரியை. அவர்களை வரவேற்று இந்த மகரந்த சிதறலில் மிக அழகோடு வரவேற்று நிற்கின்றோம். வணக்கம் ராசம்மா ராமநாதன் ரவீந்திரநாதன் ஆசிரியர் அவர்களே. வணக்கம். 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 ஆமாம், எனக்கு இப்ப உங்களுடைய கவிதை மாதிரி கேக்குது. உங்களை இலகுவாக நான் ரவீந்திரநாதன் டீச்சர் கூப்பிட்டா சுலபமா இருக்கும் நினைக்கின்றேன். வணக்கம், வாங்கோ. வணக்கம். நான் ராசம்மா ரவீந்திரநாதன். நான் நெடுந்தீவில் சிறுவயதில் நெடுந்தீவில் பிறந்து அங்கேயே கல்வி கற்று பின்பு கொட்டக்கலை ரைட்டன் ஸ்டேட்டில் ஆசிரியராக நியமனம் பெற்றேன். அந்த மாணவர்களோடு சிறுவர்கள் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் வளர்ந்தவர்கள். அவர்களுக்கு நான் கல்வி கற்பதில் மிக மகிழ்ச்சி அடைந்தேன். அவர்களை எப்படியும் நான் நல்ல எழுத்தறிவித்து நல்லவர்களாக முன்னுக்கு கொண்டு வர வேணும் என்ற ஆர்வம் எனக்கு இருந்தது. ஆனால் அவர்களுடைய சூழ்நிலை மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள். தோட்ட தொழிலாளர்கள், நாட்டுக்காக உழைக்கும் பெற்றார்கள். தோட்டத்தில் வேலை செய்து மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய சிறுவர்களை நான் அவர்களுக்கு சிறுவர்களுக்கு பாடம் எடுப்பதில் நான் மகிழ்ச்சியாக எனது கடமையை ஆற்றிக் கொண்டிருந்தேன். எனக்கு அது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. பின்பு திரும்ப நான் மெல்லாவி ஸ்கூலில் எனக்கு நியமனம் கிடைத்தது. என்பது அங்கு கடமையாற்றி இப்பொழுது எனது பழைய மாணவர்களை தொடர்புகளுடன் சந்தோஷமாக உள்ளேன். வேறு சொல்வதற்கு ஆமாம், மிக சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் இவ்வளவு பிள்ளைகளை வளர்த்து உங்களுக்கு கணக்க பிள்ளைகள் இருக்கிறது, இப்ப சொந்த பிள்ளைகளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது ஒரு மிகவும் ஒரு மகிழ்ச்சியானது. உங்களுடைய பேர் எனக்கு முதலில் ஒரு கவர்ந்தது என்னண்டா, இந்த கவிதை எழுதும்போது எதுக மோனியோட எழுதுவார்கள் மிக அழகாக. அது மாதிரி ராசம்மா ராமநாதர் ரவீந்திரநாதன் என்ற ஒரு அழகான பேர், நீண்ட பேரு உங்களோட பெற்றோர் வைத்திருக்கின்றார்கள். உங்களோட குடும்ப பின்னணி அப்படி இந்த கவிதை தன்மையோட இருந்திருக்கீங்கம்மா? அவர்கள் இருந்தது கல்யாணம் செய்வதும் அப்படியா அந்த பேரால் அமைந்து விட்டதால் உங்களுக்கு அது கூறக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. ஆனா ரவீந்திரநாதன் டீச்சர்ன்னு சொல்லும் பொழுது எல்லாரும் உங்களை அப்படித்தான் அழைத்தார்கள். அப்ப அப்படி சொல்வது மிக அழகாக இருக்கும் நினைக்கிறேன். மற்றது நீங்க நெடுஞ்சீவை புறப்படமாக கொண்டவர் என்று அறியும் பொழுது எனக்கு இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சி வந்தது. அங்கு மிகச்சிறந்த
கல்வியாளர்கள், கலைஞர்கள் எல்லாரும் பறந்திருக்கின்றார்கள். உங்களுடைய நெடுஞ்சீவு அந்த கிராமத்தை பற்றி, உங்களுடைய பிறப்பிடம் அதை பற்றி கொஞ்சம் கூற முடியுமா? நீங்கள் எங்க படிச்சீங்கள்? அந்த அதை சூரியன் உங்களை பற்றி. ஆனா அந்த நெடுஞ்சீவன்ற ஒரு கிராமம் ஒரு அழகான கல்வி. ஒரு நெடுந்தீவு என்பது ஒரு தீவு பகுதி, 4 பக்கம் கடலால் சூழப்பட்ட ஒரு அழகான இடம். அங்கு மேல் மக்கள் நல்ல ஒற்றுமையாகவும் அன்பாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். கஷ்டமாக இருந்தாலும் அந்நிலையிலும் அவர்கள் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் கொண்டவர்களாகவே இருந்தார்கள். எவ்வளவு கஷ்டத்திலும் எங்கு சென்றும் படிக்க வேண்டும் என்ற பெற்றோர்களும் ஆர்வம் கொடுத்து இருந்தார்கள். பள்ளிக்கூடங்கள் சில இடங்கள் வசதி இல்லை, ஆங்கிலம் கற்க எல்லாம் கஷ்டமாக இருந்தது. அந்த காலத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டுத்தான் படித்துக் கொண்டிருந்தோம். படிக்க 3 மைல் தூரம் போய் எங்களோட கொலிச்சுக்கு போறதுக்கு 3 மைல் தூரம் பெறும். இந்த நெடுந்தீவு மகா வித்தியாலயத்துல நாங்கள் கல்வி ஏற்றோம். அங்கு நவரத்ன சிங்கம் அந்த ஒரு அதிபர் மிகவும் பிரபலிக்கமான ஒரு ஆள். அவர்தான் இந்த பாடசாலையை சின்ன இதுல இருந்து சின்ன கொட்டிலில் இருந்து வளர்ந்த பாடசாலை என்று கூறுவார்கள். மகா வித்தியாலயமாகி சிறந்த மாணவர்களை உருவாக்கி நல்ல விஞ்ஞான பாடம் அறிவு வரைக்கும் வளர்ச்சி அடைந்தபடினால நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக படிக்கக்கூடிய இருந்தது. அவரை நாங்கள் இந்த நாள் நினைவுறுவோம். நவரத்ன சிங்கம் என்று கூறப்படும் அதிபர். அவரால் அந்த நெடுந்தீவு மக்களுக்கு மிகவும் வளர்ச்சி காலமாக இருந்தது. அதன் பிறகு நான் ஒரு 18 வயசு. அதன் பிறகு நான் இங்க ரைட்டன் ஸ்டேட்ல படித்து அப்படியே குடும்பங்கள் வந்தபடியால் நாங்கள் பாடசாலை பிள்ளைகளை கற்பித்தலோடு குடும்ப பொறுப்பும் எங்களுக்கு வந்தது. எனது அண்ணா அங்க டீமேக்கராக இருந்தவர். எனது அண்ணா அப்ப ஸ்டேட்ல டீமேக்கராக இருந்ததால் என்ன டீச்சருக்கு இடம் இருந்தபடியால் என்னை சேர்த்து இந்த கஷ்டமான நேரத்தில் அந்த பழைய பிள்ளைகளை எங்களுக்கு நிறைய பிள்ளைகள் வருவார்கள், ஆனால் ஆசிரியர் குறைவு. அவர்களுக்கு மிகவும் வறுமைப்பட்ட நிலையில் உள்ள பிள்ளைகள். அந்த நிலையிலும் நாங்கள் எங்களை கடமையை ஒழுங்காக செய்யணும் என்று கடமையை நாங்கள் கடமையில் தவறவில்லை. அப்ப உங்களுடைய அண்ணா அங்க எந்த ஸ்டேட்ல வேலை செய்தவர்? எந்த இதுல கொட்டக்கலை ரைட்டன். அழகான இடங்கள் இல்லையா உங்களுக்கு? இப்ப அந்த காட்சி எப்படி இருக்கிறது அங்க படிப்பித்த போது? உங்களுக்கு எப்படி அந்த மலைநாட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க இருந்த கொட்டக்கலை, அந்த ரைட்டன், அந்த பகுதி எப்படி உங்களுக்கு பாடசாலை அது அந்த அனுபவம் கொஞ்சம் எங்களுக்கு கேட்டுக்கொண்டு இருக்கும், உங்களுக்கும் ஆசையா இருக்கும் இல்லையா? நான் சென்ற முதல் எனக்கு அந்த மலைநாடுகள் அழகாக தோற்றமளித்தன. ஆர்வமாக செயல்பட்டோம். எல்லாம் சுற்றி பார்த்து தேயிலை தோட்டத்து மக்களை நாங்கள் நினைக்கும் போதுதான் எங்களுக்கு மனதிலே கவலையாக இருந்தது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மழையிலும் வெயிலும் குளிரிலும் நல்ல உடைகள் கூட அணியாமலுக்கு மிகவும் பேரில் அவர்கள் வேலை செய்யக்கூடிய சூழல். இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு குடியுரிமையே இல்லாத ஒரு காலகட்டமா அந்த நேரம். இப்பொழுது பரவாயில்லை, இப்பொழுது கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து இருப்பதால் சந்தோஷம். மக்கள் கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்தார்கள். அந்த கொட்டக்கலை எல்லாம் அந்த ஸ்டேட்டுகளுக்கெல்லாம் நான் அந்த என்னுடைய காலடியும் பட்டிருக்கிறது ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. அந்த இடங்கள், அந்த டீ பண்ற இடங்கள் எல்லாம் அந்த மக்கள் கொஞ்சம் அப்போது கொஞ்சம் என்ன சரியான கஷ்டத்துலதான் இருந்தாங்க.
கஷ்டம். வெயில் மழை வராமல் அவர்கள் காலம் 7 மணியிலிருந்து 5 மணி வரையும் மலையில் ஏறி கஷ்டப்பட்டு வேலை செய்து உழைப்பதை பார்க்கும்போது எங்களுக்கு மிக சங்கடமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் எங்கட சேவைய பிள்ளைகளுக்காக நல்ல வழியை காட்டணும் என்ற ஒரு மன ஆர்வத்தில் நாங்கள் இருந்தோம். அவர்கள் நினைத்தால் இப்பவும் துன்பமான ஒரு சூழ்நிலை. அவர்கள் இப்போ பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் படித்த பிள்ளைகள் நல்ல திறமைசாலிகள். நான் போற நேரம் எனக்கு 18 வயசு, மற்ற பிள்ளைகள் சில பிள்ளைகளுக்கு 14 வயசுல இருப்பார்கள். இப்போ எனக்கு மிக புதுமையாக இருக்கும். 14 வயசுல இவ்வளவு கஷ்ட இதுல இப்ப பாலரோ படிக்கிறாங்க என்று அப்படி பிறகு நல்ல கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்த 2-3 வருஷங்களுக்கு பிறகு சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஒழுங்கா வயசு பருவத்தில் அடைந்து நல்ல திறமையான மாணவர்கள் இப்பொழுதும் அவர்கள் ஆசிரியர்களாக டாக்டர்களாக எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். 5ஆம் ஆண்டு வரையும் படித்து அவர்கள் போய் மேல் படிப்பாக இருந்தால் கட்டனுக்கு போகணும். கட்டனுக்கு சென்று படிக்க எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த வசதிகள் இருப்பதில்லை. சில பிள்ளைகள் மிகவும் முயற்சியாக படித்து உயர்வு அடைந்து இருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருந்தது. அப்ப உங்களுடைய இது அரசாங்க இதுதானே? அந்த ஆசிரியர்கள் எத்தனை பேர் படிப்பிச்சீங்கள்? அப்ப அந்த காலகட்டத்துல ஒரு பாடசாலை ஒரு பிள்ளைகள் ஒரு 200 வரும். ஆசிரியர் 3 ஆசிரியர்கள். 2 நேர பாடசாலை நடக்கிறது. அதனால கொஞ்சம் கஷ்டம். அவர்களுக்கு புத்தகங்கள் கோப்பிகள் எல்லாம் அந்த நேரத்துல இப்ப உள்ள வசதிகள் அங்கே இருக்கவில்லை. ஸ்லேட்டுகள் எல்லாம் ஸ்லேட்டில் எழுதுற காலத்துல அவர்கள் ஸ்லேட்டில் எழுதி அந்த ஸ்லேட்டை கிளாஸ்லேயே வச்சு விடுப்புவார்கள். வீட்டை கொண்டு போய் வந்தா அவர்களுக்கு சிரமம். அவர்களுக்கு இருந்து அங்க படிக்கிற வசதிகள் ஒன்றுமில்லை. அப்படி அவர்கள் படித்து எழுத்தை வாசிப்புகளை எங்களுக்கு படிப்பு அதையாலும் படித்து விடணும் என்ற ஊக்கத்தில் திறமையாக படித்து வந்தார்கள். அவர்கள் 200 பேர் 5ஆம் வகுப்பு வரையும் தான் கூடுதலா படிப்பார்கள். அந்த 5ஆம் ஆண்டு. அதுவும் சில பிள்ளைகள் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டால் அவர்களுக்கு படைக்கிற சூழல் வசதிகள் இல்லாதால் விட்டு விடுவார்கள். அதன் பிறகு எஸ்டேட் டேக்கர் ஆகியது. பாடசாலையை அரசாங்க பொறுப்பேற்றதுனால ஓரளவு வளங்கள் பெருகி இப்பொழுது நான் ஒரு 10 வருடங்களுக்கு முதல் சென்ற பொழுது மாணவர்கள் எல்லாம் கொஞ்சம் உற்சாகமாக யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ஒழுங்காக செல்வார்கள். முதல் நாங்கள் சென்ற காலத்திலும் மிகவும் மோசமாக இருந்தது. என்ன காலப்பகுதி உங்களுடைய காலப்பகுதி என்று அறிய விரும்புகிறேன். என்னன்னா நாங்க போய்கள் அப்படி இருக்கே இல்ல. 64ஆம் ஆண்டு நான் அங்கே ஆரம்ப கல்வி அந்த நாள்லயா? அது ஒரு முக்கியமான விஷயம் தானே. என்னடா நாங்கள் போன 80களுக்கு பிறகு எல்லாம் அங்க நல்ல முன்னேற்றமாகத்தான் சகோதரர் மிகவும் கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதில் நல்ல ஆர்வம் உள்ளவர். பல பேரை கூப்பிட்டு இரவில் எல்லாம் வைத்து பாடங்கள் சொல்லிக் கொடுப்பார். அதனால அவர் கனகாலம் அங்கே வேலை செய்வார். அதனாலதான் உங்களுக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டு நீங்கள் போனது. இப்போது நீங்கள் பிரான்சுக்கு புலம்பெயர்ந்தீங்கள். அங்கு 2008 நினைக்கிறேன் இல்லையா? 2008 நாட்டு பிரச்சனை காரணமாக நாங்கள் இடம்பெயர வேண்டிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. அதனால் பிரான்சுக்கு இடம்பெயர்ந்து மெல்லாவியில நீங்க அந்த கல்வி கேட்கும் பொழுது அங்க இப்ப எஸ்டேட்ல படிப்பிச்சு போட்டு பேருந்து நீங்க மெல்லாவி அந்த மகா வித்தியாலயத்திலே பாலர் வகுப்பு படிப்பிக்கன்னு சொன்னீங்க. அன்று சொல்லும் பொழுது மிகவும் சந்தோஷமா இருந்தது. ஏனென்றா இந்த சிவபாலி என்று சொன்னவர் மிகப்பெரிய எழுத்தாளர். அவர் இங்க அது அதிபராக இருந்தவர். அவரை அந்த இடத்துல உங்களை கூட எனக்கு சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வேளையில அவருடைய மகனை
நீங்கள் பாலர் வகுப்பு படிப்பிச்சீங்கன்னா அவரும் நீங்களும் நின்று கதைத்த விதம் உண்மையாக எல்லோருக்கும் ஒரு உற்சாகத்தையும் மகிழ்வையும் தந்ததுன்னு சொல்லலாம் இல்லையா? புலம்பெயர்ந்த நாட்டுல வந்து நாங்கள் படித்த ஒரு ஆசையை ஒரு மிக மகிழ்வோடு அதுல உங்களை பாராட்டினது மிக சந்தோஷமா இருந்தது. அந்த அனுபவத்தை நன்றி உங்களுக்கும். உங்களுக்கு திடீரென்று சந்தித்து இவ்வளவு இந்த அளவுக்கு நீங்கள் கதைத்து என்னை வெட்டி கண்டிருக்கிறீர்கள். மல்லாய் மத்திய ஆலயம் எங்களுடைய அதிபர் சிவபாலன் அதிபர் உண்மையில் அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுவும் ஒரு கிராமம் தானே கஷ்டப்பட்டு வளர்த்து வந்தது அவர் போற்றுவதற்குரியது தான். பாராட்டக்கூடியவர். அந்த அந்த இடத்துல வரை நாங்கள் ஒரு காலம் மறக்க முடியாது. மிகச்சிறந்த ஒரு பாராட்டை அன்றைக்கு செய்த பொழுது நானும் அதுல சமூகம் அளித்தது மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது. அவர் வந்து என்னுடைய தந்தையையும் அவர் தெரியும் அவருடைய ஆக்கங்களையும் படித்தபடியா வரும்படி சொன்னேன். எனக்கும் அதை வந்து சந்தித்தது வந்து பல பேரை பல உறவுகளை உங்களை போன்றவர்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அதுல அவருடைய மகனை நீங்கள் பால் வகுப்புல வாழ்த்தன்னு சொல்லி அவர் மகனுக்காக வேண்டிதான் உங்களை அந்த பால வகுப்புல போட்ட வேண்டாம் மாதிரி ஒரு அழகாக நீங்கள் பேசியிருந்தது கூட எனக்கு மனதில் இப்பொழுது எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் வேண்டாம். அதிபற்ற மகனை நான் முதலாவது படிப்பிக்க சந்தர்ப்பம் கிடைத்தது எனக்கு மிகவும் சந்தோஷம். அதனால எனக்கு மகிழ்ச்சி. எங்கள் பாடசாலையில் அப்படி ஓயில் வரையும் பாடங்கள் நடைபெற்றது. பிறகு வளர்ச்சி அடைந்து ஏல் எல்லாம் பட்டதாரிகள் எல்லாம் படித்தோன்னார்கள். டாக்டர்களாக அங்கு படித்தவர்கள் எல்லாம் அது எந்த நாளும் எங்களுக்கு பெருமைப்படக்கூடிய ஒன்றாகும். ஆமாம், அதுல இருந்து இப்பொழுது நல்ல முன்னேற்றம் சொல்லி அதுல வந்து எல்லோரும் அதுல வந்த இப்ப டாக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, என்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாடசாலையில் படித்தவர்கள் அதுல குழுமி இருந்ததை பார்க்கும் பொழுது மிக மகிழ்ச்சியா இருந்தது இல்லையா? கல்வியை எப்பொழுதும் கேட்டா அவர்களுக்கு எப்பொழுதும் மதிப்புத்தான். ஆனா நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பதால் அவர்கள் போற்றக்கூடியவர்கள். படிப்பு குறைவாக இருந்தாலும் ஒழுக்க உள்ளவர்களாக வளர்ந்து விட்டார்கள். அதில் எங்களுக்கு காண்பதில் மிக மகிழ்ச்சி. அதிகமான அதுல பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருந்தது. உங்களிலே ஒரு கொஞ்சம் பின்னோக்கி நின்றிருந்தாலும் நீங்கள் வந்து அதுல வந்து ஒரு பெண்ணாக இருந்து வந்து உடனே நான் பல வகுப்பு பண்ணி ஒரு சின்ன ஒரு கொஞ்ச நேரம் தான் ஒரு உங்களுடைய பேச்சு இருந்தது. ஆனா மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. அதான் உங்களை நான் பிடிச்சேன் உடனே. அந்த விதத்துல அந்த பாடசாலையில படித்த மாணவர்கள் அத்தனை பேரும் அதிபர் சிவபாலு அன்றைக்கு பாராட்டிய விதம் வந்து உண்மையாக ஒரு வியப்பாக இருந்தது நான் கூற வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் அப்படி உண்மையில் மனதார அவரை போல வேண்டிய மனதாலே அவர் ஒரு மக்களுக்கு நன்மை செய்தவர். அவருமே எல்லாரையும் மக்கள் ஒரு நாளும் மறக்க முடியாது. நிச்சயமாக இன்றைய காலகட்டத்துல இந்த மெல்லாவிக்கு வந்துருக்கிறீங்களோ? எனக்கு தெரியாது மல்லாவி என்றதை நான் குமுளமுனியே எனக்கு அந்த பெயரை எங்க தெரியல. நான் பிள்ளையாசனோட அவர் அதிபர் சொல்லி இருந்தார். அது முல்லைத்தீவு இதுல ஒரு பின்பற்ற ஒரு கிராமம் என்று சொல்லி அவர் அழகாக கூறியிருந்ததான் தெரியும். இனித்தான் ஆராய்ச்சி செய்யணும், இனித்தான் இலங்கையை போய் பார்க்கணும் என்ற ஒரு ஆவலும் வந்தது. இலங்கையில் எங்கே இருந்தீர்கள்? ஆனக்கோட்டையில இருந்தது. ஆனா ஆனக்கோட்டை, யாழ்ப்பாணம், கோப்பை, மற்றது இளவாளையப்பாண்ல படிச்சது, பண்டத்திருப்பு, கீழ்மேல எல்லாம் அந்த இடங்கள் எல்லாம் தெரியுமா? தான் முல்லைத்தீவு கிளிநொச்சிக்கு வந்திருக்கிறேன். கிளிநொச்சியில வந்து இந்த மாங்குளம் இந்த ட்ரெயின்ல போய்க்கல வண்டிக்கு கொழும்பு போய்க்கல பாத்துக்கிறோம் இல்லையா? நான் வரையில அன்ராஜபுரம் பக்கம் போயிருக்கிறோம். அது அந்த பகுதிகள் ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் இந்த இந்த பகுதி மல்லாவி பள்ளிக்கூடத்துக்கு வர இல்லை. இனிமேல் போனா இலங்கையில போய் ஒருக்கா பார்த்து கொண்டு வரலாம். அது இப்பதானே எல்லாரும் போகணும். முல்லைத்தீவு மாவட்டத்தை சேர்ந்ததுதான் மல்லாவி. ஓ, நீங்கள் அதை சொல்லும் பொழுது சந்தோஷமா இருந்தது. அதுல முல்லமணி சார் அவர்களை தெரியுமா என்று சொல்லும் பொழுது
அவர் கோப்பாய் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில் விரிவுரையாளராக இருந்தவர். அவர் எனக்கும் பாடம் நடத்துவார். நான் ட்ரைனிங் காலேஜில் இருந்தபோது அவரை நன்றாக அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் பணிப்பாளராக இங்கவும் வேலை செய்தார். நல்லாவி உணக்காய் பகுதியில் மல்லாவியில செய்து அதுக்கு பிறகு எப்ப ட்ரைனிங் கழிச்சுக்கு போனீங்க? நான் 83ஆம் ஆண்டு 83 போனீங்களா? மல்லாவி அந்த இல்ல எங்களோட ரைட்டன் கொட்டக்கரை மகத்தியாரத்துல இருந்து. ஓகே. அப்ப அந்த ட்ரைனிங் காலேஜ்ல இருக்கும் பொழுது அந்த அனுபவத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி இருந்தது அன்றைய காலகட்டத்துல? நாங்கள் ஹாஸ்டல் தங்கிதான் இருந்து படிக்க வசதியாக இருந்தது. அந்த காலத்தில் நன்றாக நடந்தது. ஆனந்த சங்கரி அவதான் அதிபராக இருந்தார். ஆனந்த குமாரசாமி குறை சொல்வதற்கு இல்லை. எல்லா லெக்சருமாரும் நல்லா தந்து. ஆனா அந்த சூழ்நிலையில நாட்டு பிரச்சனை ஏற்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியா? ஓ ஏ 83 நாட்டு பிரச்சனை ஆரம்ப காலகட்டம். கஷ்டமான சூழ்நிலை இருந்த பாடசாலைகள் சில நேரம் மூடப்படும். அப்ப உங்களுடைய பயிற்சி ஆசிரிய பயிற்சி கலாசாலையில் அந்த பயிற்சி முடிஞ்சவன் அதன் பிறகும் அங்க நீங்கள் ஆசிரியராக கடமை புரிந்தீர்களா இல்லாட்டா என்ன மாதிரி அதன் பிறகு நடந்தது? அது முடியத்தான் மல்லாவிக்கு எனக்கு அங்க எத்தனை வருடம் உங்களுடைய கடமை நீடித்தது? மல்லாவியில் 18 வருஷம். அப்படியா? அப்ப உங்களுக்கு அதே மல்லாவி மத்திய கல்வியில அவ்வளவு காலம் நான் சேவை செய்தேன். அது ஒரு பெரிய அனுபவம் இல்லையா? அப்ப உங்களுடைய மாணவர்கள் இங்க லண்டன்ல இருப்பார்கள், பெரிய ஆட்களா இருப்பார்கள் நான் எதிர்பார்க்கிறேன் இல்லையா? அப்படி இருப்பார்கள். எல்லாரும் இருக்கணும். நல்ல வேலைகளில் வர பலதரப்பட்ட இடங்களில் எல்லா மாணவர்கள் நிறைய இருக்கிறார்கள். லண்டன், பிரான்ஸ் எல்லா இடமே எங்கள் மாணவர்கள் நிறைய உண்டு. இப்ப நான் உங்களோட பிரான்ஸை பற்றி போறதுக்கு முதல் இந்த உங்களுடைய கற்பித்தல் முறை எப்படி இருந்தது? எப்படி நீங்கள் உங்களுடைய மகளை கேட்கும் பொழுதே அவ சொன்னா அவ வேலை இலகுவாக ஈஸியாக எப்படி மரணம் செய்யணும்னு சொன்னா ஒரு விளக்கணைஞ்சு அணைய மாதிரி என்று இலகுவாக நீங்க ஒன்றையும் ஒவ்வொன்றையும் விளங்கப்படுத்துகின்ற ஒரு தன்மை இருக்கிறதுன்னு சொல்லி அவ மிகவும் மகிழ்ச்சி தெரிந்த ஒரு கஷ்டப்படுத்தாம இருக்கு. ஒரு சமூகத்தை இலகுவாக அந்த கல்வியை செலுத்துற முறை அதை பற்றி கொஞ்சம் கூறுங்க. பிள்ளைகளுடைய மனதுக்கு பிடித்ததாக அவர்களுக்கு விரும்பத்தக்கதாக அவர்களுக்கு எப்படி செய்தால் அது விளங்கிக் கொள்ளும் என்ற நோக்கிலே நான் சில பாடங்கள் எடுக்கிறது. சிறு பிள்ளைகள் தானே, அவர்களுடைய மனப்போக்கு, அவர்களுடைய விளையாட்டு போக்கு அதற்கு அமைய நான் அந்த உளவியல் இதுகளை கூடுதலா கவனிப்பீர்கள் நினைக்கின்றேன் இல்லையா? இப்ப எல்லாரும் சொல்லுவார்கள் பெரிய வகுப்புல படிக்கிறது தான் சொன்னா, ஆனா உண்மையில கஷ்டமானது பாலர் வகுப்பு, அது சிறிய வகுப்புகளுக்கு கற்பிப்பது, அந்த மாணவர்களை வழிநடத்துவதுதான் மிக மிக கஷ்டம். அது தெரிய வேணும். விளையாட்டு படிப்பிக்க வேண்டும். அவர்களுக்கு விளையாட்டு படங்கள் மூலம் படிப்பிப்பதால் அவர்களுக்கு மனதில் பதிக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது டெக்னாலஜில இருந்து எந்த சின்ன பிள்ளைகள்கிட்டையும் இந்த கையில போன் இருக்கு தானே, அதனால இப்ப எல்லாமே அதுகள் சொல்லுங்கள் என்ன சின்ன ஆக்களுக்கு அதுகளுக்கு எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் அவர்கள் தாங்களாக படிக்கிற காலகட்டம் வந்தது. ஆசிரியர் தேவையில்லாத மாதிரி வளர்ற காலமாக இருக்கிறது இப்பொழுது. அதுக்கும் போக இப்ப இன்னொரு முக்கியமாண்டா, முந்தி வந்த ஆசிரியர்னா நீங்க கொஞ்சம் அன்பாக பண்பாக படிக்கிறதா கூறினீர்கள். இப்ப எங்கட காலகட்டத்தில் கூட ஆசிரியர் அடிப்பார்கள் எங்களுக்கு. அப்படி அடிச்சா இப்ப அடிச்சினோம்னா இப்ப உள்ளுக்குள்ளதான் போவினா அடிக்கிற அடிச்சு தன்னோட நாங்கள் இப்ப உள்ளுக்க போகாம இருக்கிறோம்னு நான் யோசிக்கிறது.
அப்படி அடிச்சு எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நாங்களும் அடி வேண்டினாதான் அடிப்பினோம். ஆசிரியர் கைய நெட்டி போட்டு கையில அடிப்பினோம், நோக்கம் சரியா. ஆனா இப்ப ஒண்ணும் செய்யலாது. அதை பத்தி என்ன சொல்றீங்க? இப்ப சரி முறை என்னடா இப்ப பிள்ளை இருக்கு பையன். சின்ன ஒரு சிறுவர்களை அடிக்கிற ஒரு மிகவும் துன்பமான ஒரு செயல்தான். அந்த முறை நல்லது. அடிக்காமல் படிப்பிக்கிறது உண்மையில ஒரு சிறந்த முறை. அடிக்க தேவையில்லை தான், சிறுவர்களுக்கு என்னது அடிப்பான். ஆமா. ஆனா எங்கட காலகட்டத்துல, இப்ப உங்களோட காலகட்டத்துல, நீங்க படிப்பித்த காலகட்டத்துல அப்படித்தான் ஆசைன்னு இருந்தது சொல்லி நாங்க அறிகிறோம். எங்களுக்கு அதை பெற்றாரும் அதை பெரும் பொருட்படுத்துறதில்லை. பெற்றாரும் ஆசிரியர் அடித்தால் மாதா பிதா குரு தெய்வம் என்ற காலமாக அவர்கள் மதித்தார்கள் அப்படி ஆசிரியர்களை. ஆனா உண்மையாக அந்த ஆசிரியரை விட நன்மை தானே செய்தவர்கள். அடித்தாலும் பரவாயில்லை என்ற இப்பொழுது அது உண்மையில உளவியல் ரீதியாக அடிக்கிற ஒரு துன்பகரமான ஒன்றுதானே. இப்ப அடிக்கிறது மாத்திரம் இல்ல, கையிலேயே பிடிக்க இல்லாத, அதையில தொட இல்லாத அந்த உரிமை இல்லை. அடிப்பினும் ஆசிரியர் சொப்பை பிச்சு காதை முறை படித்த காலம் அந்த நாங்கள் படித்த காலத்தில். இப்பொழுது அப்படி மக்கள் எல்லாம் உளவியல் ரீதியாக படிக்கிறார்கள். நீங்க படிக்கிற காலத்துல அப்படி இருந்ததா? அந்த ஆசிரியர்ல நீங்க கண்டிருக்கீங்களா? நான் படித்த காலத்தில் சிறு வயதில் நல்ல பிள்ளைகள் எல்லாம் அடி வாங்குவார்கள். கையெல்லாம் இல்லையா? கையெல்லாம் வீங்கினதும் இருக்குது. பிரம்பால் அடித்து அவர்களுக்கு காயங்கள் கூட இருந்தாலும் பெற்றாரும் போய்க்க மாட்டார்கள். பிள்ளைகளுக்கு மனத்தாக்கம் தான். ஆசிரியர் பயத்திலேயே அவர்களுக்கு பாடம் படிக்க கஷ்டம் மாதிரி இருக்கும். ஆனா அந்த காலத்துல நீங்கள் ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில போடுறது, அதை பற்றிய அன்றைய காலகட்டத்துல அந்த மாணவர்களுக்கு எப்படி பழகணும்ன்றதை பற்றி உங்களுக்கு அதுல அறிவுறுத்தல் கூறினார்களா? ஆசிரியர் பயிற்சி கலாசாலையில இல்ல அப்படியா? கூறுவார்கள். இப்படி பிள்ளைகளோடு அணுகிற முறைகள், உளவியல் ரீதியாக அவர்களுடைய மன பாதிப்புகள் எல்லாம் கூறுவார்கள். இல்ல, அடுத்து நீங்கள் பிரான்சுக்கு வந்த அனுபவம், அங்க வந்து நீங்கள் வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? நாங்கள் பிள்ளைகளுடன் நான் வந்த பிறகு பிள்ளைகளின் பாதுகாப்பிலேயே நான் இருந்து விட்டேன். மற்ற நான் அங்கு பிள்ளைகளோடு இருந்தால் நான் இதையும் செய்யக்கூடிய நிலை இல்லை. மொழி பிரச்சனை இருந்தது. அதனால் நான் பிள்ளைகளை பார்த்து பிள்ளைகளோடு சேர்ந்து இருந்ததால் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கவில்லை. பிள்ளைகளுக்கு உதவி செய்து அவர்களோட பின்னணியில இருந்திருக்கீங்க இல்லையா? இங்க வந்தால் எங்கட நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் அபிவிருத்தி அந்த நாடு தானே. அதனால சந்தோஷமான சூழ்நிலை இருந்தது. இலகுவாக எல்லா வேலையும் செய்யக்கூடியதாக சமைக்கிறது, குத்தி இடிச்சு கஷ்டப்பட்டு இருந்த காலத்தில் இங்க வந்ததன் பிறகு அங்கே மண்ணெண்ணெய் விளக்கில் படித்தவர்கள் எங்களை பிள்ளைகளை இவ்வளோ கஷ்டப்பட்டு மண்ணெண்ணெய் விளக்கிலே படித்த காலம். இங்கே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை. அப்படியான சூழ்நிலையில இப்ப மாறி இருக்கிறீங்க. அந்த பிரான்ஸ்ல இருக்கீங்களா, இருந்து பிரான்ஸ்ல இருந்து இப்ப லண்டன்ல வந்திருக்கீங்க. லண்டன்ல உங்களோட பிள்ளைகளோட இருக்கிறீங்க இல்லையா? இப்ப பிரான்ஸுக்கும் லண்டனுக்கும் ஏதாவது வித்தியாசம் பாத்தீங்களா? அங்க இருந்ததுக்கும் இங்க இருக்கிறதுக்கும் இடையில உங்களுக்கு எப்படி தோன்றது? பிரான்ஸ்ல இருக்கிற நிலமா இல்லாட்டா இங்க இருக்கிற நிலமா, அது எப்படி உங்களோட? ஹலோ, ப்ளீஸ் பண்ணிட்டு. ஹலோ,
இப்ப சரி, இப்ப ஹலோ சரி. ஓ, சொல்லுங்க. இப்ப சரி. ஹலோ இப்ப கேக்குது, நீங்க சொல்லுங்க. பேருந்து அன்மியூட் பண்ணிட்டீங்க. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. நீங்க இப்ப இந்த பிரான்சுக்கும் இங்கேயும் உள்ள ரெண்டு நாட்டுலயும் நீங்க அங்கேயும் பிள்ளைகளோட இருந்துட்டு வந்தீங்க, இங்கேயும் வந்து பிள்ளைகளோட இருக்கீங்க. இந்த ரெண்டு நாட்டையும் எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க? எது நல்லா? ரெண்டு நாட்டிலும் குறைய சொல்ல முடியாது. மிக வசதியான நாடுகள், எல்லா வளங்களும் பெற்றிருப்பதால் அங்கேயும் சரி இங்கேயும் சரின்னு சொல்றீங்க. ம், ஆனா இந்த இங்க வந்து பிள்ளைகளோட சேர்ந்து இருக்கிறதால எனக்கு வேற இதுல யோசிக்க சந்தர்ப்பங்கள் இல்லை. அவர்களுடைய பேர பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கிறதுல. அப்ப நீங்க பேர பிள்ளைகளோட இருந்தா அப்ப வெளியில எல்லாம் போவீங்களா? இந்த அங்க பிரான்ஸ்ல இருக்கல வெளியில அவங்களோட பிள்ளைகளோட போய் இந்த பிரெஞ்சுக்கார ஆட்கள் எப்படி போவோம், அவையில உங்களோட எப்படி பழகின வரையலா, இல்லாட்டா நீங்க தமிழாக்களோட தான் பழகினீர்களா? அங்கேயும் சென்னையும் இருக்கிறேன் இங்கேயும் இருக்கிறேன் தானே, எப்படி பாக்குறீங்க? குறைவு அவர்களோடு பழகுவது, அவர்களோட பழக்க வழக்கங்கள், அவர்கள் சுறுசுறுப்பு. பக்கத்தில் உள்ளவர்களோட மிகவும் அன்பாக இருப்பார்கள். இங்க உள்ளவர்கள் போல நாங்கள் எங்களை சௌர மாதிரி பழகுவார்கள். நாங்கள் சில தோட்டங்கள் செய்வேன், வீட்டு தோட்டம். அப்படியா? அது பொழுதுபோக்கு சமைக்கிறது, வீட்டு தோட்டம். மற்ற அங்க விளைந்தால் அதை நாங்கள் வியாபாரம் எடுத்துக்கொள்ள முடியாதானே. மரக்கறிகள் எல்லாம் செய்து பக்கத்திலே அவர்கள் என்ன எப்படியான ஆக்களாக இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு பக்கத்தில் உள்ளவர்களோடு சேர்ந்து பரிமாறுறதுல ஒரு சந்தோஷம். அப்ப நீங்கள் பயிர் அந்த சாப்பாடு தான் இப்ப வெளிநாட்டிலையும் வீட்டு தோட்டங்களை அமைச்சு செய்து சாப்பிடுறீங்கன்னு நினைக்கிறோம். அது ஒரு நெல்லம் தானே இல்லையா? அப்படிதான். ஓகே, மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது உங்களை பற்றி இதன்றதுக்கு ஏதாவது இன்னும் சொல்ல வேணுமா? அண்டைய நிகழ்ச்சி தான் உங்களை இதன்னது அந்த அந்த வந்து டீச்சர் ரெண்டு ரவீந்திரநாதன் டீச்சர் ரெண்டு எல்லோரும் வந்து கதைச்சார்கள் இல்லையா உங்களோட? அது ஒரு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படி வந்து கதைக்கும் பொழுது? எனக்கு மிக பெருமையாக இருந்தது. காலத்துக்கு பிறகு எனது மாணவர்கள் 10 வயசில் பார்த்த மாணவர்களை எல்லாம் வளர்ந்து அவர்களை மட்டுப்பிடிக்க இல்லாத அளவுக்கு வளர்ந்து சந்தோஷம். அவர்கள் பல துறைகளிலும் முன்னேற்றமாக ஒழுக்கமான மாணவர்களாகவும் நன்றியான மாணவர்களாக இருந்ததில் கண்டு எனக்கு மிக ஆனந்தமாக அடைந்தேன். நன்றி. அப்ப நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற உறவுகளும் வந்து ஏதாவது டீச்சருக்கு ரவீந்திரநாதன் அப்படி சரியா நான் உச்சரிக்கிறது? டீச்சருக்கு ஏதாவது வாழ்த்துக்கள் கூற விரும்புகின்றீர்களா, இல்லாட்டா ஏதாவது உங்களுடைய கருத்துக்கள் கூற விரும்புகின்றீர்களா? யாராவது இருந்தா வந்து செய்யலாம், கூறலாம். இதெல்லாம் ஒரு பதிவு தானே டீச்சர்? இந்த ஒரு பழையதள கதைக்கிறதும் உங்களுடைய கிராமத்தை எல்லாம் நினைவுபடுத்துறது எல்லாம் மிகவும் இது. இங்க நீங்க பொழுதுபோக்காக என்ன தோட்டம் தான் செய்வீங்க இல்ல, அதை விட டிவி பாப்பீங்களா நினைக்கிறேன் இல்லையா? தமிழ் படங்கள் பாப்பீங்களா? உங்களோட மைக் இதா போயிருக்கு கதைக்கிற நாடகங்கள். அப்ப நீங்களும் விட்டு வாடியில நாடகம் எல்லாம் பாப்பீங்க.
தோட்டம் செய்யற காலத்துல செய்வேன். ஓ. அதுல ஒரு சந்தோஷம். ஆனா உங்களோட படிப்பித்த ஆசிரியை யாருடைய தொடர்புகள் இருக்கிறதா? படிப்பித்த பாடசாலை ஆசிரியர்கள் அப்படி இருக்கா? ஆசிரியர்கள் பெரும்பாலும் ஆசிரியர்களோடு இடைக்கிட கதைப்பேன். கதைக்கிறது அங்குள்ள புதினங்களை அறிய ஆவலாக இருக்கும். அவர்களும் என்ன போல் பென்சில் எடுத்தவர்கள் மற்ற இப்பயும் பாடசாலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம் தான் இல்லையா? அந்த பழைய ஆக்களை, ஆசிரியரை, மாணவர்களை காண்றது, அந்த ஆசிரியர் தொழிலே ஒரு சந்தோஷமான இதுதானே இல்லையா? ஆசிரியர் தொழில் மிக சிறந்த தொழில். சிறு 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 குழந்தைகளுடன் பழகுவது எனக்கு மிகவும் சந்தோஷத்தை அளிக்கும். ஆமாம். நீங்க எப்படி நான் இப்படி ஒரு நேர்காணல் செய்ய போறேன் நீங்கள் கொஞ்சம் அதுக்கு முன்வரையில இருந்தாலும் நான் கூட்டிக் கொண்டு வந்து செய்வதற்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. யாராவது உங்களுடைய கருத்தை சொல்ல விரும்புறீங்களா? ரத்னராஜா. ஹலோ, வணக்கம். 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 நான் அம்மா பற்றி ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. இல்ல, முகம் இப்ப காட்டல. நான் இல்லன்னு பாக்கட்டுமே. நல்லந்தானே. இல்ல, நான் பிற காட்டுறேன். என்ன விஷயம் வேண்டாம். சில கேள்விகளை மாட்டேன். இப்ப எதுவும் பிள்ளைகளுக்கு வகுப்பெடுக்கிற நேரம் அல்லது ஏதாவது சொல்லி கொடுக்குற நேரம் பிரச்சனை வந்தா அம்மா அனுபவம் அப்படி இருக்கும் வேண்டாம். ஒரு கேள்வி கேட்டு இங்கத்தே பிள்ளைகளுக்கும் அங்கத்தே பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு பிள்ளைகள் இங்க கிளாஸுக்கு படிக்க வந்துட்டு போன நோண்டி கொண்டிருப்பேன். அப்ப என்னன்னு கண்ட்ரோல் பண்றது? நீங்க முதற் கதைச்ச மாதிரி அடிக்க இயலாது, பேச இயலாது. அது தேவை இல்லைன்னு அம்மாவே சொல்லுவா. அப்ப நான் அம்மாட்ட கேட்டேன், ஒரு பிள்ளை ஒன்று சரியான கஷ்டமா இருக்கமா, ஒரு டீச்சருக்கும் அடங்குது இல்லை, என்ன செய்யலாம்? அம்மா சொன்னா, வீட்டை இருந்து ஒரு பிள்ளை வலிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்குள்ள வந்துட்டா அது உண்ட பொறுப்பு தான். படிக்க வந்துட்டா அது உன்னுடைய பொறுப்பு தான். அப்ப அது என்ன அதுல சொல்ல வரணும்னு சொன்னா, நான் சொன்னேன், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க கிளாஸ்ல இருந்து போகலாம்னு சொல்லிட்டு நான் எனக்கு அது சரியா படையில நான் என்ன செய்யலாம்னு கேட்டேன். அப்ப அம்மா சொன்னா, அப்படி நீ சொல்லல, அது வெளிக்கிட்டு 1 hour செலவழிச்சு உங்களோட கிளாஸுக்குள்ள வந்துட்டேன்டா நீதான் அதை கவர்ந்து நீ சொல்றத கேட்கறதுக்கு வைக்கிறதுன்ற பொறுப்பு. சில அனுபவங்கள் அம்மா இப்படித்தான் சொல்லுவா சிம்பிளா. அதுக்கு பிறகு நான் யோசிக்கணும், மண்டியை பிச்சு கொண்டு என்னண்டு அப்ப என்ன பிள்ளை இருப்பேன். அம்மாட்ட படிச்ச பிள்ளைகள் வந்து சொல்லினா, எனக்கு டீச்சர் ரவீந்திரன் டீச்சர் ஒரு நாளும் அடிச்சது இல்லை எங்களுக்கு. அப்ப அந்த அதை என்னண்டு அம்மா அதை கொண்டு வாரான்றது தெரியல. சில கஷ்டமான விஷயங்களை சிம்பிளா அம்மா சொல்லிடுவா. நாங்கள் பிறகு அதுக்குள்ள இருந்து எடுத்து வெளியே வரணும். இன்னொரு விஷயம் சொல்லணும். அம்மாட பிரான்ஸ்ல வந்து பெரிய காணியோட ஒரு வீடு இருந்தது. அதுக்குள்ள நம்ம வசித்தவா. அப்ப தோட்டம் எல்லா மரக்கரையும் வச்சிட்டு, கத்திரிக்காய் மிளகாய் எல்லாம் வச்சுட்டு, பக்கத்துல இருக்கிற ஆளோட கதைக்கிறதுக்கு பிரெஞ்சு தெரியாது. அப்ப மோஷு மெஸ்ஸி 2 தான் தெரியும். சவா அப்ப என்ன செய்வாண்டா, மரக்கறிய கொழுவி பேக்ல கட்டி மரக்கறிய கொழுவி அந்த பக்கத்துக்கு விட்டு விடுவா. அப்ப விட்டுட்டு மூஷு சொல்லுவா வாக்கும், அவரும் எடுத்துட்டு அதுக்குள்ள இன்னொரு மரக்கறிய வச்சு இந்த பக்கம் விட்டு விடுவேன். அப்படி சந்தோஷமா இருக்கு இல்லையா? அப்ப அவங்க பரிமாற்றம் நடந்திருக்குது. மொழி தெரியாதால. ஆமாம், பிரெஞ்சு மொழி ஒரு அழகான மொழி. ஆமா, அதை படிச்சால் ராஜி. ஆமா, நன்றி ராஜி. அடுத்து யாராவது ரத்னராஜா, உங்களோட கருத்தை சொல்லுங்க. சொல்ல போறீங்களா? அன்மியூட் பண்ணிட்டு.
உங்களோட இது சரி. ஹலோ ஹலோ சொல்லுங்க. அந்த அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. அந்த மைக் எடுங்கோட. ராஜி மைக்கு. ஹலோ ஹலோ. உங்களோட கேக்குதாம்மா? நான் நினைக்கிறேன் ரத்னராஜா அத்தர் இணைஞ்சிருக்க வேணும். அதான் அவர் இருக்குன்னா யாராவது சொல்லணும்னா சாந்தினி. அவர் இணைவதற்கு முதல் நான் இணைந்து கொள்கிறேன். இனிய உற்சாகமான வணக்கம் நவயோதி அக்காவுக்கும் ரசுமா டீச்சருக்கும் வணக்கம். வாணி அக்காவுக்கும் வணக்கம். எங்களுக்கு நேசம்மா டீச்சர்ன்னு சொல்லி எனக்கு ஒரு ஆள் படிப்பிச்சவ. நீங்கள் ராசுமான்னு சொன்ன உடனே எனக்கு அவாண்ட நினைவு தான் வந்தது. வணக்கம் டீச்சர். உங்களிடம் உங்களது கருத்துக்களை கேட்டிருந்தேன். அழகாக ஆறுதலாக வடிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் படிப்பிக்கையும் நல்ல வடிவா அழகாக ஆறுதலாக சொல்லிக் கொடுத்திருப்பீங்கள் என்று சொல்லி நான் ஊகித்துக் கொள்கிறேன். அப்படித்தானாமா? தேங்க்யூ தேங்க்யூ. மல்லாவியில 18 வருட காலங்கள் படிப்பிச்ச ஆசிரியர். எந்த ஆசிரியர் கலாசாலையில நீங்க படிச்சீங்க? கோப்பாயா பலாலியா? கோப்பா ஆசிரியர் கலாசாலை படித்தேன். ஓகே ஓகே. நான் நினைக்கிறேன் வீரமணி ஐயா உங்களோட காலத்திலேயா இருந்தவர் அங்கு? வீரமணி ஐயா இருந்தவர். எங்களுக்கு டான்ஸ் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது சொல்லி தந்திருப்பேன் நினைக்கிறேன். நீங்க பலாஸ் அந்த 83 84 காலப்பகுதின்னு சொல்லும் பொழுது நினைத்திருந்தேன் பலர் அங்கு எங்களுக்கு இருந்த ஆசிரியர்மார்கள் அங்கு படித்திருப்பார்கள் என்று சொல்லி நினைத்திருந்தேன். நன்றிகள் அம்மா. இந்த நேரத்துல இங்க வந்து உங்களோட கருத்துக்களை தந்து அழைத்து கொண்டு வந்த நவயோதி அக்காக்கு நன்றி. நவயோதி அக்கா விழான்னு சொல்றீங்க. எந்த விழாவில கண்டீங்கள்? என்ன நடக்குது? எங்க நடக்குது அந்த விழாக்கள் பற்றி சொல்லுங்க. பாராட்டு விழா கடந்த முறை நான் கனடாவில இருந்து வந்த சிவவாணி அதிபர்களை எடுத்ததெல்லாம் அதுல வந்தவருக்கு சிறந்த ஒரு பாராட்டு வச்சிருந்தார்கள். அந்த மல்லாவி மக்கள், அவர்கிட்ட படிச்ச பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து வந்த அவர் மல்லாவி பள்ளிக்கூடத்துல ரவீந்திரநாதன் டீச்சர் வந்து அங்க படிச்சிருக்கிறார். அதனால வந்து அதுல வந்து ஒரு சின்ன தான் அங்க படிப்பிச்சதுக்கும் அவரோட மகனை கூட அவர் படிப்பிச்சிருக்கிறா. அத சொல்லி பாராட்டி அதுல எல்லாரும் அவருக்கு மாலை போட அதுல வந்த தடவை எலெக்ஷன் கூட அந்த அளவுக்கு அந்த ஒன்னு சிறந்த ஒரு அதிபராக அந்த அவர் இருந்ததையும் பாராட்டி அதுல இவவும் வந்து ஒரு கூறின போது இவோட தான் நான் முதல் டேபிள்ல இருந்தேன். நானும் சென்றதபடியால் அவர் என்னை உங்களுக்கு தெரியும் தானே சாந்தி எடுத்தபடியா கூப்பிட்டு இருந்தார். மற்றது நானும் என்னுடைய தந்தையின் நூலையும் என்னுடைய நூலையும் அவருக்கு கொடுக்கணும் என்ற ஆவலோட போய் அவரை கொடுத்து அவருக்கு மிக மிக மகிழ்ச்சியாக அதையும் எடுத்துக்கொண்டு போனார். அந்த பாராட்டு விழா இடம்பெற்ற வேளையில தான் இவரை நான் சந்தித்தேன். சிறப்பு சிறப்பு. நான் நினைக்கிறேன் மல்லாவி மக்கள் எல்லாரும் இணைந்து மல்லாவியில் உள்ள மூத்தவர்களை இணைத்து கௌரவித்திருக்கிறார்கள். நல்ல ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும். அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை அழைத்து அவரிடம் படித்த பிள்ளைகளையும் பற்றி நீ காணும் போது அவர்களுக்கு இவர் சொன்னார் 10 வயசில் பார்த்தவரை பார்க்கும் போது அறிய முடியவில்லை என்று சொல்லி. உண்மையில ஒரு வளர்ச்சி தானே. அந்த வளர்ச்சியை பார்க்கும் போதும் இவர்களுக்கு பூரிப்பாக இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். வாழ்த்துக்கள் அம்மா. ஆயுள் ஆரோக்கியத்தோடு விஷயம். அவர் ஒரு மலர் ஒன்று வெளியிட்டிருந்தவர். நீங்க நம்ம மாட்டீங்கள் 134 உலகம் பூராவும் அவருக்கு தெரிந்த மாணவர்களும் ஆக்களும் வந்து 134 பேர் அதில் வந்து எழுதியிருக்கின்றார்கள் பாராட்டு தெரிவித்து. ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. சின்னதாக அழகாக அதுல பாரதி கந்தசாமின்னு சொல்லி அவருடைய சகோதரி அவரும் என்னுடைய நூலை முந்தி விமர்சனம் செய்திருந்தா அவவும் ஒரு பட்டதாரி வலிக்கிட்டவர். அதே மாதிரி சரி ஒவ்வொருவரையும் மிக டாக்டர் அந்த படித்தவர்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள். அழகு அழகு அழகு. அம்மாவும் நோய் நொடிகள் இன்றி நீண்ட காலங்கள் வாழ வேண்டும் அம்மா. உங்களை மனதார பணிவுடன் வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நவயோதி அக்கா. நன்றி வாணி அக்கா. நன்றி இயக்குனர். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஆமா சாந்தினி மிக அழகாக
உங்களை வாழ்த்தி சென்றிருக்கின்றார். அவருக்கு மீண்டும் நன்றியை கூறி, எனக்கு பாராட்டு. ரத்னராஜா, நீங்கள் கதை ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா? உங்களோட இது போன் அன்மியூட் பண்ணிடல, அந்த அதை எடுத்து விட்டீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் எங்களுக்கு கேட்குது இல்ல. அதை எடுத்து அன்மியூட் பண்ணிட்டு பேச்சு. ஆமா, அது எடுத்து விடுறதானே. ஆமா, இறுக்கி ஒரு குத்து குத்துங்க. ஓடி வந்து அதுல ஒரு குத்து குத்தா அது போயிடும். ரெட் இருக்குமே இல்ல, cross பண்ணி அட்மின் அதை எடுக்கலாம் நினைக்கிறேன். ஆ? அட்மின் எடுத்து விடலாம், மீட் எடுக்கலாம். பதம் இல்லையா வீட்டுல? இந்த இன்டர்நெட் வேலை செய்யலையா? அந்த sound. அதுல அவ இருக்கிறா, அதுல இது அந்த சவுண்ட் இதை அடிச்சு விட்டா சரி, எவ்வளவு இருந்தாலும் அப்படிதானே வளையினாங்க. போன்ல கீழ்ப்பகுதியில பாருங்க, ஒரு மைக்கின் அடையாளம் இருக்கும், அதுல சிவப்பு அடையாளம் இருக்கு. சிவப்பு அதுல ஒரு குத்து குத்துங்க. அதை குத்துங்க. அவைக்கு தெரியும், நெடுக இணைகிற ஆக்கள் தானே அவர்கள். தெரியுது. உங்களுக்கு தெரியுமா சாந்தினி? ஓமோ. ஆஹ் ரத்னராஜா நன்றி சொல்றேன். ஓகே, அப்ப அது செய்ய தெரியாது, என்னன்னு தெரியல. ஓகே, வாணியக்கா 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 எடுத்து பாருங்க. வாணியக்கா இருக்கா கதை அந்த அவன்ட மியூட் அன்மியூட் எடுத்து பாருங்க, மியூட் பண்றது. இல்ல அவர் தான் செய்யணும். ஓகே ஓகே, அவருக்கு ஒரு கேள்வி போகும். சரி, இப்ப சரி கதைக்கலாம், கதைங்க இப்ப சரி. ஹலோ சரியா? ஹலோ, வணக்கம். கேக்குதா? ஓ, கேக்குது நல்லா. ஓ, நான் நினைக்கிறேன் அங்க மியூட் பண்ணி பற்றபடியா தான் எனக்கு எடுக்கலாம் இருந்திருக்குது. சரியா போச்சு. இப்ப அன்மியூட் வந்ததை எடுக்கக்கூடிய நன்றி. இவ எங்கட அம்மாட கடைசி தங்கச்சி, எங்கட சின்னம்மா. அவருக்கும் எனக்கும் ஒரு 7 வயசுதான் வித்தியாசம். அன்பே உருவானவ. இதோட கதைச்சா எங்களுக்கு மன கஷ்டங்கள் எல்லாம் போயிடும். எங்களுக்கு சின்ன நல்ல கதைகள் எல்லாம் சொல்லுவா. அவளோட இன்னொரு ஃப்ரெண்டுன்னு சொல்ல இயலாது. சின்னம்மா தான். தாய்க்கும் எங்களுக்கும் உள்ள பாலம் மாதிரி தான் அவ. she is a very gentle soul. சரியான அன்பானவள். அவருக்கு இப்பவும் எனக்கு அந்த சின்னம்மான்னு சொன்னா கனகாலம், அந்த ஊர்ல பிரச்சனையால ஒரு 20-22 வருஷத்துக்கு மேல நான் அவ பார்க்காம இருந்தேன். நான் இடையில கதைக்கவும் இயலாது. போன் எல்லாம் அப்ப இருக்கையில தானே. இங்க வந்தது பெரிய ஒரு வரப்பிரசாதம். இப்பவும் எடுத்து கதைக்க அந்த குரலை கேட்க நல்லா இருக்கும். இவட்ட படிச்ச பிள்ளைகளும் அதே மாதிரிதான் ஃபீல் பண்ணி இருப்பினோம். நல்ல ஒரு அன்பானவ. கடவுள் எங்கள் எல்லாரும், நாங்களும் இவைக்கு சொந்தக்காரரா பிறந்து அம்மாட வயிற்றுல பிறந்தபடியா தான் இப்படியான நல்ல ஆக்கள்ந்த தொடர்புகள் எங்களுக்கு வந்திருக்கு. முந்தினாங்கள் செய்த புண்ணியம்தான். அதே மாதிரி அவ இந்த ஒரு ஆசிரியர் கன பிள்ளைகள் ஒரு நல்ல ஆசிரியர், குரு என்ன தாரமும் குருவும் தலையெழுத்து. அது மாதிரிதான் ஒரு குரு அமைகிறது. அது அன்பால சொல்லி கொடுக்கிற குருவை எவ்வளவு காலம் போனாலும் மறக்க மாட்டார்கள். இவை ஒரு பேரண்ட்ஸுக்கும் ஆசிரியர்கள் ஒரு பாலம் போலதான். எழுத்தறிவைத்தவன் இறைவனாவான் என்று சொல்லி அறிவறியில நல்ல டீச்சர்ஸ் கிடைச்சால், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 4 வயசு, இந்த 2 வயசுல இருந்து 4 வயசுக்குள்ள வரைக்குள்ளதான் அந்த பர்சனாலிட்டியே வாரது பிள்ளைகளுக்கு. அது இருந்தா அந்த பிள்ளை நல்ல தன்னைத்தானே பார்த்து கொள்ள அளவுக்கு நல்ல தன்னம்பிக்கை எல்லாம் வரும். ஆக்களோட பழகுற தன்மைகள் அதுகள் எல்லாம் வரும்.
ம்ஹும். அந்த பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து சரியான இம்பார்ட்டன்டான ஆக்கள். முக்கியம். ஆமா. இப்ப இவ நீங்க நேர பாத்தனீங்களா அந்த மீட்டிங்ல? ஆமா. இல்ல நான் அவ நேரடியாக கண்டு கதைச்ச நான் சொன்னேன். அந்த பாராட்டு விழாக்கு போனா நேரடியாக கண்டபடியே தான் எனக்கு அவ்வளவு சனமும் வந்திருந்தவ. ஆனா இவவில தான் எனக்கு ஒரு கவர்ச்சி ஏற்பட்டது. அவ அன்றைக்கு நல்ல வடிவான சாரி கொடுத்து நல்ல வடிவா இருந்த. நான் அந்த வீடியோ பார்த்தேன். நான் எனக்கு வேற கிடைக்கல. எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு நன்றி. ஆண்டவன் எல்லா அருளும் கொடுத்து எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திப்போம். தேங்க்யூ. நன்றி. கருணா எனது மகள். எங்க இருந்து நீங்க கதைக்கிறீங்க? இவன் லண்டன் டாக்டர் கருணா, ஒரு டாக்டர். ஆமா ஆமா டாக்டர் கனநாள் காணையில உங்களை இதுல இன்றைய கண்டதுல சந்தோஷம். வாங்கோ, இப்படி வரவோ எனக்கு காலையில வரவும் இங்க எதிர்பார்த்தேன், வரவில்லை. இப்படி வாங்கோ வியாழக்கிழமையில இந்த நிகழ்ச்சியில் நடக்கும். வாங்கோ டாக்டர். அது கொஞ்சம் சந்தர்ப்பம் வேற இல்ல. நான் ட்ரை பண்ணி கட்டாய முயற்சிக்கிறேன். இது நல்ல ஒரு ப்ரோக்ராம். இவ்வளவு காலம் அதான் அந்த சொல்லுவேன், நம்ம ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கிறது பெர்சிவியரன்ஸ், அதாவது அதுல நிலைச்சு நின்று செய்து கடைசி வரைக்கும் அதை அனுபவித்து மற்ற ஆட்களுக்கும் கொடுக்க வேணும். அது நல்ல ஒரு குரூப் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. நான் இடையில வரக்கூடாண்டு வராம விட இல்லை. நிச்சயமாக இணைய நல்ல ஒரு விருப்பம் இருக்கிறது. இறைவன் அருள் இருந்தால் எல்லாம் சரியா நடக்கும். இப்பொழுது நீங்கள் சாந்தினி சொன்னபடியேதான் நீங்களும் ஒரு டாக்டர் சொல்லி ஒரு வர்ணராஜான்னு சொல்லி எங்களுக்கும் மனதில் படித்திருக்கிறேன். ஏனென்றா எனக்கும் புதுசாகத்தான், எனக்கு புதிய ஆட்களாக சந்திப்பதுல மிக மகிழ்ச்சி. அந்த விதத்துல ரவீந்திரநாதன் டீச்சரை கண்டது அன்றைக்கு ஒரு பெரிய சிறப்பாக இருந்தது. அது அதனுடைய தொடர்ச்சி உங்களை இப்படித்தான் தொடர வேணும். நன்றி. அழகாக சென்ற ஆண்டு முற்றத்து மலர்களில் சிறப்பித்திருந்தவா நோயோதிய கைவா டாக்டர். ஆமா சென்ற ஆண்டு சிறப்பி எங்களோட மகரவித்தலையும் சிறப்பிக்கலாம் தானே. அப்புறம் நன்றி. முயற்சிச்சு கட்டாயம் வந்து இணைகிறேன். எனக்கு சந்தர்ப்பம் பொழுது. நன்றி. நன்றி. நன்றி டாக்டர் ராஜா அவர்களே. வேறு யாராவது கருத்துக்கள் கூற விரும்பினா கூறலாம். இல்லாட்டா நமது நிகழ்ச்சியை ரவீந்திரநாதன் டீச்சரிடம் உறுதியாக அவளுடைய என்ன கூற விரும்புகின்றீர்கள்? எங்களுடைய சமுதாயம், அதாவது புலம்பெயர்ந்து இங்கே வாழ்கின்ற இளையவர்கள் இல்லாட்டா எங்களுடைய சமுதாயத்தை எப்படி நீங்கள் தமிழ் எப்படி மக்களை எப்படி பார்க்குறீங்கள்? அவர்களுக்கு நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? உங்களுடைய ஒரு ஆசிரியர் இவ்வளவு ஒரு பண்பாக வந்த அவர் ரத்னராஜ் அவர்களுக்கும் நான் ஒரு அன்பானவர் சொல்லி அதை நீங்கள் எப்படி எங்களுடைய சமூகத்துக்கு கொடுக்க விரும்புகிறீர்கள் என்ற கூறி நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம் நினைக்கின்றேன். சொல்லுங்க. நீங்க மிகவும் அன்பானவர் தான் அவ சொன்னா இல்லையா, டாக்டர் சொன்னா. அது கேட்க சந்தோஷமா இருக்கிறது. அதே மாதிரி எப்படி உங்களுக்கு அந்த தன்மை மற்றவர்களுக்கு உதவி செய்யறது இல்லாட்டா அன்பாக கதைக்கிறது இல்லையா, அது முக்கியம் இல்லையா. நாங்கள் மற்றவர்களோடு ஒன்று செய்தா அடுத்த நாள் மறந்துட்டு நாங்கள் புதிய ஒரு நாளை புதிய இதாக போடுறோம். இது ஒரு என்னுடைய தத்துவம். அதே மாதிரி உங்களுக்கும் சில இதுகள் இருக்கும். உங்களுடைய தமிழ் சமுதாயத்தை கூறி நாங்கள் நிறைவு கொண்டு வரலாம். எனக்கு இயற்கையாக ஒருவரை மறுத்து பேச கடுஞ்சொற்கள் சொல்ல பிடிக்காது. அவர்களோட அன்பாக பல ஆர்வம் அவர்கள் சில நேரம் பிழைய செய்தாலும் அதை குற்றமாக நினைக்க எனக்கு தோன்றாது. அவர்கள் ஏதோ தவறுதலாக தீர்மானித்து சொல்லிவிட்டார்கள் என்று அதனுடைய அதை நான் பெருசாக அவர்களுடைய குற்றங்களே எடுப்பதில்லை. எல்லாரோடும் அன்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் எனக்கு எந்த நாளும் இருக்கிறது. ஒருவரையும் குறை கூற அவர்களை பற்றி வீண் வார்த்தைகளை பேச எனக்கு வருவதில்லை. மேலும் எனது இயற்கையான குணங்கள் இருக்கும். நிச்சயமாக மிக நல்ல ஒரு அறிவுறுத்தல் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள்.
ஆமாம், மிக மிக நன்றி கூறி எங்கிட திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களை அழைத்து எமது நிறைவில் கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். வாணி, உங்களுடைய கருத்துக்களை கூறலாம். மிக்க மிக்க நன்றி நவயோரட்டவர்களே, நன்றி ராசம்மா அவர்களே. மிக சிறப்பாகவே மிக அமைதியாக பேசிக்கொண்டிருந்தார். கொடுத்து வச்ச மாணவர்கள் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது அப்பொழுது ஆசிரியர்கள் கண்டாலே ஒரு பயம் பெறும், அந்த பிரம்பை கண்டாலே ஒரு பயம் பெறும். ஆனால் இந்த ஆசிரியரை பார்த்தால் உண்மையில் அவ்வளோ சாந்தமாகவும் அன்பாகவும் அந்த மாணவர்கள் நடத்தியிருப்பார் என்பது புலப்படுகின்றது. ஆகவே மிக்க நன்றி அம்மா, மிக சிறப்போடு அழகாக பேசியிருந்தீர்கள். ராசம்மா என்பது எனது அம்மாவின் பேரும் இதே தான். எங்களோட அப்பா அம்மா மாதிரி அவரும் இருக்கிறார். ஆமாம், அவர் பேரும் ராசம்மா தான். அந்த முகமும் அப்படி பார்த்ததும் எனக்கு எங்களோட அப்பமா இருக்கிறது போலவே இருந்தது. அவரும் அப்படித்தான் அழகாக அமைதியைத்தான் பேசுவார். அந்த சாயலோடு இருந்தார். மிக்க மிக்க நன்றி நவஜோதி அவர்களே, நன்றி. டாக்டர் அவர்களை 2 நாட்கள் காலையில் பார்த்தோம், பிறகு காணோம். சரி, மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி. வசதி வரும்போது. ஆமாம், இதுவரை நேரம் திருமதி ராசம்மா ராமநாதன் ரவீந்திரநாதன், அத முழு பேருமே நான் சொல்றேன், டீச்சர் அவர்கள் மிக அழகாக அவர் மிகுந்த ஒரு பண்போடு எல்லோரையும் மனதையும் கவர்ந்த வகையில இவ்வளவு நேரம் உரையாடி நல்ல கருத்துக்களையும் உங்களுடைய பண்புகளையும் வெளிப்படுத்தியிருந்தீங்க. உங்களுக்கு மிகுந்த நன்றியை எமது உறவுகள் சார்பில் தெரிவித்து, மீண்டும் அடுத்த வாரம் 663வது மகரந்திச்சித்திர நிகழ்ச்சியோடு சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வாணிமோகன், உங்களுக்கும் விசேட நன்றியை தெரிவித்து திரு நடாமோகனை நினைவு கொண்டு மீண்டும் சந்திக்க இருக்கின்றோம். இதில் கலந்து சிறப்பித்த ராஜி, சாந்தினி மற்றும் ரத்னராஜா டாக்டர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்து எல்லோருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம், நன்றி.